அஸ்ஸலாமு அலைக்கும் தோழிகளே, காய்கறி வீட்டில் எதுவுமே இல்லாட்டி இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு குருமா செஞ்சுக்கலாம். நம்ம ஒரு கடாய் எடுக்கிறோம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, 1 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டு அதை வதங்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா ஒரு பவுல் எடுக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் என்ன பண்ணுறோன்னா கடலை மாவு இருக்க பாருங்கள், அது போட்டுடலாம். 3 டீஸ்பூன் போட்டு அது கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா ஊற்றிட்டு கட்டிப்படாமல் என்ன பண்ணுறீங்கன்னா கலக்கி வச்சுருங்க. கலக்கி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த கடலை மாவு தண்ணியை இதில் ஊற்றலாம். ஊற்றுனதுக்கப்புறம் தாராளமாக இதில் தண்ணி ஊற்றலாம். இன்னி கொஞ்சம் அரை சொம்பு என்ன பண்ணுறேன்னா அதில் இருக்கிறதெல்லாம் ஊற்றி விடுறேன். ஊற்றி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு கரம் மசாலா இருக்க பாருங்க 1 டீஸ்பூன் போட்டு அப்புறம் கலக்கி விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்து வரும்போது கொத்தமல்லி தழை தாராளமாக போடலாம். இதுக்கு இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் தோழிகளே. செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோழிகளே. அஸ்ஸலாமு அலைக்கும்.